தோழர்களே, பிரம்மநாயகத்தினுடைய மரணங்கிறது எதிர்பாராத சமீபத்தில் நடந்த நம்முடைய கூட்டங்கள் எப்போதும் போல செயல்நோக்கமாக உற்சாகமாக நம்ம என்ன செய்யணும் என்பது சம்பந்தமான ஆலோசனைகளோட இப்போ நீங்கள் ஓய்வு இயக்கம் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதில் அடுத்து என்ன செய்வது என்பது இதெல்லாம் கூட ஒரு தெளிவான பார்வையோடும் சிந்தனையோடும் இருப்பதோட இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்னா இதெல்லாம் எதிர்பார்க்கணும். இதெல்லாம் கேட்ட உடனே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ரைமன் நடை சொன்னார், நமக்கு வரக்கூடிய சில உடல் பிரச்சனைகளை நாமே உதாசீனப்படுத்துவது இப்படி இல்லை அப்படி இல்லை நாம நினைக்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணமாக ஒரு விஷயத்தையாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்மகிட்டலாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை முழுக்க நம்மளே பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ பேருக்கு நாம் பண்ணுறோம். ஆனால் இது சில விஷயங்களை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கூட டக்கு டக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது. நான் சொல்கிறது நான் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சின்ன கூட வெளிநாடு இருக்கிறது. இப்போ நாங்களாம் சில நோடி தான் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தன் பிரச்சனையை மறைத்து தானே பார்த்து கொள்ளலாம் என்று கருதக்கூடிய ஒரு குணம் அவருக்கு உண்டு. மற்றவர்களுக்காக உழைக்கிறதுங்கிறதுல யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் அது வராது. எல்லாருக்கும் உதவி பண்ணப்பான் அப்படின்னா அது சொல்லிக் கொடுத்து வராது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்லா வரணும், வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற அது கூட சொல்லிக் கொடுத்து வராது. அது நம்மோட சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு குணம். என்ன இருக்குதோ அதை பகிர்ந்து சொல்லுவது என்பது இந்த மாதிரி பிரம்மநாயகத்துக்கு இயல்பாகவே ஒரு குணம். மற்றவர்களுக்காக நிற்கணும், மற்றவர்களுக்காக பேசணும், மற்றவர்களுக்காக அவசியப்பட்டால் சண்டையும் போடணும் அப்படிங்கிற குணம். அதனால் வரக்கூடிய பல கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிற மன உறுதி. அடையார் பணிமனையில் அவர் இருக்கிற போது அடையார் பணிமனை பக்கத்தில் திருவான்மூர் பணிமனை இந்த 2-3 பணிமனையும் சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயம். அவங்க போக்குவரத்துக்குள்ளே வர்றபோது நிறைய போராட்டங்கள் நடந்த காலம். நிறைய போராட்டம்னா திடீர் போராட்டம் நடக்கும். ரோட்டில் ஸ்ட்ரைக் நடந்துடும், டெப்போவில் ஸ்ட்ரைக் நடந்துடும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி போராட்டங்கள் அவ்வளோ அதிகமாக இப்போ நடக்கிறது. காலப்போக்கில் அவையெல்லாம் மாறி இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் எங்கள் தரப்புலையும் வந்துருக்குது, நிர்வாக தரப்புலையும் வந்துருக்கு. ஆனால் அன்னைக்கு நிறைய போராட்டங்கள், நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடக்கும். அந்த எல்லா போராட்டங்களையும் போலீஸை சந்திக்கணும், நிர்வாகத்தை சந்திக்கணும், நிர்வாக நடவடிக்கையை சந்திக்கணும். அதுக்கு மத்தியில் ஆமாம் பரவாயில்ல அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட தப்பு இல்லை என்று நிற்கிறதுங்கிறது தான் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தொழிலாளியுடைய போனோம். அதில் பிரம்மநாயகம் இங்கே இருந்த பல நூற்றுக்கணக்கான பேரில் முதன்மையான பல தோழர்களை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ஏசிடிசிக்கு போனார், விரைவு போக்குவரத்துக்கு போனார். அங்கே போன பிறகு துணிச்சல் பணி என்பது மிக சிறப்பாக செய்த தோழர். இந்த பகுதியில் இருக்கிற இதர தோழர் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி அல்லாத மற்றவங்க மத்தியிலையும் அவர் பிரபலமானவர். அது காரணம் இங்கே நடக்கிற ஜனங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவர் தலையிடுறது. முடிஞ்சால் அதில் போய் நாம் நிற்கிறதுங்கிற முறையில் அவங்க பண்ணுறது தான். இந்த மாதிரியான ஊழியர்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி தொழிலாளிகள் கிடைக்கிறதுங்கிற அபூர்வம். அது 10ல் 1, 100ல் 1 அப்படி தான் கிடைக்கும். அதனால தான் அவருடைய மறைவுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக எனக்கு அதிர்ச்சியாக. ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு பெற்ற இயக்கம், அந்த இயக்கமும் கூட ஒரு நோக்கத்தோடு ஒரு தெளிவான பார்வையோடு தான் இருக்கணும். அது 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 ஒன்றும் சகாயமாக சங்கமோ கருணை சங்கமாக இருக்க முடியாது. அது ஒரு தொழிலாளி துணை செய்யக்கூடியதாக இருக்க முடியும் அப்படிங்கிற பார்வையோட அதுலேயும் உறுதியான ஒரு தோழர். இது எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியல. இருந்தாலும் மற்ற தோழர்களை வைத்து தான் நாங்கள் இது பண்ணணும். குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு இது பண்ண முடியாது. எந்த சமாதானம் சொன்னாலும் இதுக்கு சமாதானம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம எதுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது தான் இயற்கை. அந்த அடிப்படையில் அவருடைய புதல்வர்கள், அவருடைய புதல்வி, அவருடைய மருமகன், அவருடைய மனைவி, அவருடைய சுற்றத்தார் அனைவருக்கும் எங்களுடைய அந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறோம். இப்போது
குடும்பத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை அது நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் செய்வீங்க, அம்மாவை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் அவருக்கு என்னுடைய வீர வணக்கம், என்னுடைய செவ்வஞ்சலி, அவருடைய குடும்பத்தார் முழுவதுக்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் இயக்கத்துக்கே நான் அனுதாபங்கிறோம். இது ஒரு நாள் இழந்துட்டீங்க, அந்த முறையில் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அனைவரும் ஒரு நிமிஷம் அவருக்கு அஞ்சலி